ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு பச்சை மிளகா சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசி, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ குக்கரை நல்லா மூடி வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பருப்பு மத்து இல்லைன்னா இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டோம்னா பொங்கல் நல்லா குலைவாக கிடச்சிரும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹோட்டலில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.